திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தின் போது தகராறில் ஈடுபட்டவர்கள் மோசடிக்காரர்கள் என ஊர் மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் செய்யும் போது ஊரில் உள்ள கோயிலுக்கு அவர் பணம் கொடுக்கவில்லை என்று கூறி ஒரு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பணம் கொடுத்தார் என்றும் அதனை ஒரு சிலர் கையாடல் செய்துவிட்டு பிரச்சனை செய்வதாகவும் ஊர் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அன்னைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது நாங்கள் எல்லாருமே அவங்கள வரவேற்கிறதுக்காக தான் எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைம்ல அவங்க பிரச்சனை பண்றதுக்காகவே மெயினாக நின்னது குறிப்பிட்ட நபர் தான். அவங்க ஒரு ஃபேமிலி தான், அவங்களே ஒரு 2-3 பேர் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான், வேற யாருமே பிரச்சனை பண்ணலை. எல்லாருமே அவங்க வரவேற்கிறதுக்காக தான் ரெடியாக நின்றுட்டு இருக்க டைம்ல நாங்கள் எல்லாரும் அவர் பக்கத்தில் போகும்போது, அமைச்சர் பக்கத்தில் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஊடையிலோடி போயிட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு காசு தராத நீங்கள் எதுக்கு எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னது. ஆனால் அவங்க காசு கொடுத்த காசு அவங்க எப்படி என்ன யூஸ் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. கோயில் இன்னும் கட்டி முடிக்கல, இந்த தான் இருக்குது கோயில் அரைகுறையா, அது கெட்டாமலே தான் இன்னும் இருக்குது. கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு அந்த காசு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.